அனைவருக்கும் வணக்கம். மிகவும் வலுவாக தங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, பொதுவாகவே 2 என்ற எண்ணில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே மதிநுட்பம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். ஏனென்றால் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பவர்கள் 2 என்ற எண்ணில் பிறந்தவர்கள். அவர்கள் பொதுவாகவே ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலினுடைய விளைவுகளையும் தாக்கத்தையும் அறிந்து தங்களுடைய செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் என்பது 12 என்ற எண்ணாக பார்க்கப்படுகிறது. 12 என்பது சூரியனின் 1ஆம் எண்ணையும் சந்திரனின் 2ஆம் எண்ணையும் குறிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 கிரகங்களையும் பிரதிபலிக்கும் போது அவை இணைந்து 3 என்ற எண்ணை வெளிப்படுத்துகிறது. அதாவது குருவினுடைய தன்மையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போகிறதுங்க. அதிலும் குறிப்பாக இந்த வருடம் சனியின் ஆதிக்கத்தில் திகழக்கூடிய ஒரு வருடமாக பார்க்கப்படுகிறது. சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கடைசி மாதமாக இந்த மாதம் உள்ளது. ஏனென்றால் அதற்கு பிறகு செவ்வாயின் ஆதிக்கத்தில் 2025 மிகவும் வலுவாக பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடைசி மாதத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும், திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பும் சிறப்பான முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் சந்திரனின் மதிநுட்பத்தை கொண்ட 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த 2024 என்பது 2 சந்திரனையும் ஒரு ராகுவையும் இணைத்து மிக வலுவாக சனியின் பிரதிபலிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டாக அமைந்தது. இந்த ஆண்டில் பெரும்பாலும் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் மிக பெரிய அளவில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் கூடி வந்திருக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. ஏனென்றால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளுக்கு அடித்தளம் எடுத்தலும், எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைவதற்கான யோகம் உண்டுங்க. நீண்ட நாட்களாக பல்வேறு வகையான கடுமையான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றில் சிக்கி தவித்தாலும் இந்த தருணத்தில் நிறைவாக நல்ல நன்மை நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் மிகவும் அற்புதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது, சூரியனையும் சந்திரனையும் இணைத்து குருவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் என்பது சனியின் ஆளுமையில் இருந்தாலும் கூட மிக அற்புதமான நல்ல பல சுப நிகழ்வுகளை இல்லத்தில் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் 2 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றை திறன்படவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. வீண் விரய செலவுகள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் சுப விரய செலவுகளாக மாறுவதற்கான யோகம் உண்டுங்க. இந்த மாதம் முழுவதுமே உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு காரணங்களுக்காக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே, உறவுகளுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் ஒற்றுமை மிகவும் சிறப்பாக அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத செலவு ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனியின் ஆளுமையில் நிறைவை அடைய செய்யக்கூடிய இந்த டிசம்பர்
மாதம் என்பது மிக அற்புதமான மாற்றங்களை குருவின் அருளால் சந்திப்பதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறது. எனவே உத்தியோக ரீதியாக நிச்சயமாக நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கு உத்தியோகத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த பாராட்டுதல், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய சந்திரனின் ஆளுமையில் பிறந்த 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டு வேலை, மனதிற்கு பிடித்த வேலை என வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை நிறைவாக இந்த டிசம்பர் மாதம் அள்ளி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக அற்புதமான வளர்ச்சியை நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன. நிலைகள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சந்திரனின் மதிநுட்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய உற்பத்தி சார்ந்த தொழில்களில் புதுவிதமான நுணுக்கமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் மிக நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகையும் நிறைவாக கிடைக்கும். சூரியனும் அதீதமான மாற்றத்தை அள்ளி கொடுப்பதால் அலைச்சல் இல்லாமல் பல பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. எனவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு, அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியாக இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே உங்களுடைய சிறு படைப்புகள் கூட மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. வீழ்ந்து விட்டான், உங்களுடைய நிலைமை முடிந்து விட்டது என்று சொன்னவர்கள் மத்தியில் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான படைப்புகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயம் விரைவாக கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மன அமைதியை பாதித்து வந்த கட்சி ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வாக்கு மக்கள் மத்தியில் நிறைவாக அதிகரிக்குங்க. எதிர்பார்ப்பதை விட அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் இயற்கையாகவே கல்வி அறிவு அதிகமாக கொண்ட 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் மாதமாக டிசம்பர் மாதம் அமைகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை எந்தவிதமான தடையும் சிக்கலும் என்று திறன்பட செய்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். புதிதாக விளைநிலம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல பல சந்தர்ப்பமும் 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் வலுவாக சாதகமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கின்றன. மேலும் இந்த டிசம்பர் மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள், சிரமங்கள் அனைத்தும் விலகி சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான யோகம் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.